ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டுமலை ஸ்டாலின் தான் பேசுகிறேன். பாருங்க, இது ஒரு மிஷினுக்கு எர்த்து. இந்த மிஷினுக்கு எர்த்து தான் ரொம்ப முக்கியம். எர்த்து இருந்தால் தான் அந்த மிஷின் ரன்னாகவே செய்யும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டில் 6 அடிக்கு ஆக்கர் போட்டு பள்ளம் எடுத்துக்கணும். அது ஆகரில் தான் சுற்றணும். 3 பேர் சுற்றணும். கீழே இறங்க இறங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 6 அடி. சில இடத்துல மண் நல்லா இருந்தால் அழகாக எடுத்துடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 6 அடிக்கு எடுக்கணும். இப்போ எடுத்துட்டோம். 3 அடியிலே கீழே தண்ணி ஆகிடுச்சு. நல்லா பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பரவாயில்ல. இந்த மிஷினுக்கு கண்டிப்பாக பாருங்கள், எர்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 பேஸ் லைன் இருந்தால் பத்தாது, நூற்று தேவையில்லை. இருந்தாலும் நூற்று தேவைன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டுக்கெல்லாம். ஆனால் எர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் 6 அடி காப்பர் பட்டா. அந்த பட்டாவில் தான் அந்த எர்த்து போடும். அப்புறம் 8 kg கம்பி கூட போடலாம், ஒன்றும் தவறு இல்லை. கெமிக்கல் பாருங்க, அப்புறம் தெரியும். இப்போ அந்த பட்டாவை வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எர்த்து ரொம்ப எர்த்துன்னா உண்மையிலே இந்த மாதிரி எர்த்து தான் போடணும். வீட்டுக்கு இல்லை, கம்பெனிக்கு சொல்கிறது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கம்பெனிகளுக்கு போடக்கூடிய எர்த்து இது. சாதா கம்பெனியாக இருந்தால் கூட ஒரு எர்த்து போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். பாருங்க, அது இப்போ நல்லா போல்ட்டு போட்டு நல்லா டைட் வச்சுட்டு, நல்லா டைட் வைக்கணும். லூஸ் கனெக்ஷன் வரக்கூடாது. குறைஞ்சது ஒரு 0.4 இல்லை 5 கிடைக்கணும். அதுக்கு மேலாம் போகக்கூடாது. அது கிடைச்சினா தான் எர்த்து நல்லாவும் இருக்கும். மிஷினை எந்த ஃபால்ட்டும் வராது. மிஷினுக்காரன் வந்தோன்னா தான் கேட்கவும் செய்வான். என்ன கேட்பாம்னா, எவ்வளோ இருக்குது, எத்தனை பாயிண்ட் இருக்குது எர்த்து அப்படின்னு. அதை பாருங்க, இப்போ உள்ளாட்சி இறக்கியாச்சா, கரெக்டாக 6 அடி 6 அடி இறக்கியாச்சா, அடிச்சா உடஞ்சிரும். நல்லா கரெக்டாக 6 அடினா 6 அடி எடுத்துடணும். எடுத்து போட்டு இது இந்த கெமிக்கல் பவுட்ரு. இந்த கெமிக்கல் பவுடரை பக்கெட்டில் ஊற்றி நல்லா கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். அப்படியே போட்டிங்கன்னா உள்ளே கட்டி ஆகிடும். அது எடுத்துட்டு நல்லா கலக்கி ஊற்றணும். ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக தனியாக தான் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் எம் ஸ்டாண்டு போடணும். எம் ஸ்டாண்டு மணல் தான் போடணும். இப்போ மணல் கிடைக்கிறது இல்லை, அதனால் ஃபுல்லாக எம் ஸ்டாண்டு போட்டால் போதும். வேறு வழி என்ன பண்ணுறது? மணல் போட்டால் இன்னும் பக்காவாக இருக்கும் எர்த்து. 6 அடி பள்ளம் போட்டு எர்த்து போட்டாச்சா, பாருங்க. எர்த்து 2 எர்த்து பக்கத்தில் ஒரு 5 அடி, ஒரு 5 8 அடி கேப் விடணும். இடம் இல்லை, அதனால் 5 அடி கேப் விட்டு 2 எர்த்து. இந்த 2 எர்த்தும் இந்த எர்த்து லைனை குறிப்பாக பார்த்துங்க. அந்த குறிப்பான எர்த்து அவர் செக் பண்ணி கொண்டு இருக்காரு. அந்த எர்த்து எங்கெங்கே போகுதுன்னுட்டு இப்போ ஃபாலோ பண்ண போகிறார். அப்படியே போயிட்டே இருக்கார். அது இந்த மிஷினு, இந்த ஒரு மிஷின் அது லேசர் கட்டிங் மிஷின். அந்த லேசர் கட்டிங் மிஷினுக்கு இந்த மாதிரி எர்த்துலாம் போட்டுன்னு போனால் தான் அது ஒரு மிஷின் நல்லா வேலை செய்யும்ன்ட்டு சொல்கிறாங்க. அதனால் அந்த மிஷினுக்கு எர்த்து போட்டுட்டு எடுத்து போயிட்டு இந்த மிஷின் லைன் பார்த்தீங்களா, இதான் மிஷின். இது லேசர் கட்டிங் மிஷின். இந்த லேசர் கட்டிங் மிஷினுக்கு எர்த்து போட்டு இது மெயின் ஒயர். இந்த மெயின் ஒயர் இதுதான் மெயின் ஒயர். இந்த மெயின் ஒயர் எடுத்து போயிட்டு அப்படியே போகிறார். இப்போ எடுத்து ஃபாலோ பண்ணிட்டார். எடுத்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே மெயின் ஹேண்ட் எடுத்து போகிறார். மெயின் ஹேண்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டார். அதான் மெயின் எம்சிபி. அந்த மெயின் எம்சிபிலேருந்து இந்த லேசர் கட்டிங் மிஷினுக்கு எடுத்து போடணும். அது போட்டார். அதுக்கு அடுத்தது இந்த எம்சிபியிலேருந்து லைன் எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் லைனில் கொடுக்க போகிறாரு. அந்த மெயின் லைன் பார்த்துங்க, அதுதான்
அந்த ஒரு எம்சிக்கு ஒன்று, அங்கே ஒரு மிஷின் ஒன்று வருது. இது ஒரு மெயின் பாக்ஸ். இந்த மெயின்லேருந்து எம்சி லைவில் கொடுக்குறாரு. அது செக் பண்ணுறாரு. லைன் வருதா செக் பண்ணுங்க. லைன் வருதுங்களா பாருங்கள். லைட்டு